Hi children, good morning to all. I welcome you all to Value Education class 8th. Today we are going to see a new chapter 3. The topic is about wickedness. Wickedness means தீய எண்ணங்கள், தீய செயல்கள் அல்லது தீய நிகழ்வுகள். Okay. So the word wickedness shows cruel thing, always a cruel person. Yes, let's see the story towards the word wickedness. Okay. Once there lived a king and a queen in a kingdom. The queen gave birth to a cute baby girl. She was named Ritika. On this occasion, the king held a great feast and called the people to bless the newborn princess. So, ஒரு பெரிய கிங்டம், ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த கிங்டமில் கிங் வாழ்ந்து வந்தாங்க. சரிங்களா? ப்ளஸ் குயின் வாழ்ந்து வந்தாங்க. The queen delivered a cute baby girl. ஸோ ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு பேபி கேர்ள் பிறந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அவளோட நேம் என்னென்னா ரித்திகான்னு வச்சுருக்காங்க. ஸோ ஆன் த அக்கேஷன் டைம் the king wanted to give a great feast to all the people because of a newborn princess born. ஸோ அவங்களுக்கு குழந்தை ஒரு பேபி கேர்ள் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால ஸோ தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே விருந்து வைக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்படுறாங்க. சரிங்களா? ஸோ விருந்து வைப்பதன் மூலமாக லைக் எல்டர்ஸ் எல்லாமே அந்த குழந்தைய வாழ்த்துவாங்க அப்படின்ற ஆஸ்பெக்டில் விருந்து வைக்கிறாங்க. ஓகேவா? மெனி ஃபேரிஸ், ஹியர் த வேர்ட் ஃபேரிஸ் மீன்ஸ் தேவதைகள், ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்க தான். மெனி ஃபேரிஸ் லிவ்ட் இன் த கிங்டம். ஸோ இந்த கிங்டமில் ஃபேரிஸ் நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க. ஓகேங்களா? இன் தோஸ் டேஸ் சூன் ஆஃப்டர் த பர்த் ஆஃப் அ சைல்ட் ஒன் ஆஃப் த ஃபேரிஸ் வில் பி இன்வைட்டட் டு பிகம் ஹர் காட் மதர். ஸோ ஃபேரிஸ்னாலே கடவுளுடைய அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்க தான். ஓகேங்களா? லைக் நமக்கு அவங்க எப்போவுமே குட் திங்ஸ், நல்ல விஷயந்தான் செய்வாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் என்னென்னா லைக் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா ஃபேரிஸ்லேருந்து ஒரு ஃபேரி மட்டும் இன்வைட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அவங்க தான் ஒரு காட் மதர், ஒரு ஞான தாய் மாதிரி கூட இருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த குழந்தைய காப்பாற்றுறது தான் அவங்களுடைய வேலை, அவங்களுடைய டியூட்டியாக இருந்தது. ஓகேங்களா? த ஃபேரி யூஸ்டு டு கிவ் த சைல்ட் ஹர் கிஃப்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ஹர் ஃப்ரம் ஆல் டேஞ்சர்ஸ். ஸோ ஃபேரியோட வேலை என்னென்னா லைக் அந்த குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்காது, ப்ளஸ் அந்த குழந்தைக்கு வர எல்லா ப்ராப்ளத்துலேருந்து அந்த குழந்தைய மிக பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் டியூட்டியாக இருந்தது. ஓகேங்களா? சின்ஸ் ரித்திகா வாஸ் அ பிரின்சஸ், so she was a princess, the queen of fairies was invited as godmother. So being princess of the kingdom, so ஃபேரிஸ்க்கெல்லாம் குயின் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து இன்வைட் பண்ணி தன்னுடைய குழந்தைக்கு, தன்னோட பெண் குழந்தைக்கு காட் மதராக அமைத்தாங்க. சரிங்களா? which who lived in a dark cave in a nearby hill came there. ஸோ லைக் அவங்களுடைய கிங்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹில் ரேஞ்சஸ் இருக்குது, ஏரியா இருக்குது. சரிங்களா? ஸோ குன்று மலைப்பகுதியெலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏரியா இருக்குது. ஸோ அங்கே குகையில் ஒரு லேடி விச் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் த லேடி விச். ஓகேங்களா? ஷீ இஸ் த ஒன். ஸோ யூ ஜஸ்ட் see her appearance. ஓகே, விச்னா தெரியும்ல, மந்திரக்காரி இல்லை சூனியக்காரின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க தான். ஓகேங்களா? She was very angry with the king because she had not been invited to the feast. She cursed the princess. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, அந்த லேடி விச்சுக்கு ரொம்ப கோவம் வருது.
ஸோ யார் மேலே அதை கோவத்தை காமிக்கிறாங்கன்னா கிங் மேலே. ஸோ எல்லாரையும் நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்ருக்கீங்க, விச் மீன்ஸ் ஃபீஸ்ட்டுக்கு கூப்பிட்டீங்க, பட் ஏன் நீங்கள் என்ன மட்டும் அழைக்கலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த கோவத்தை எப்படி காமிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு மேலே ஒரு சாபம் மாதிரி அந்த கோவத்தை காமிக்கிறாங்க, ஒரு சாபம் விடுறாங்க அந்த லேடி விச். சரிங்களா? She said that when she grows up, she would get her hand cut with a spindle and she would die. ஸோ என்ன சாபம் விடுறாங்கன்னா, அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் லைக் ஒரு 14-15 ஏஜ் வந்ததுக்கப்புறம் லைக் ஸ்பிண்டில் தெரியும்ல, ஸ்பிண்டில் மீன் நூல் திரிக்கும் தண்டு. ஸோ அந்த லைக் ஸ்பிண்டில் பண்ணும்போது, நூல் திரிக்கும்போது தன்னுடைய ஹேண்ட் வந்து என்ன ஆகும், கட் ஆகும். ஸோ அந்த மொமெண்ட் வந்து அவங்களுடைய உயிர் பிரியும் அப்படின்ற மாதிரி லேடி விச் வந்து ஒரு கர்ஸ் இந்த சென்ஸ், கர்ஸ்னால் என்னன்னு தெரியல, ஒரு சாபம். ஸோ அந்த குழந்தை மேலே ஒரு சாபம் விடுறாங்க. ஓகேங்களா? ஸோ see, this is the appearance. This is a scenario of the scene. Yes. The king and the queen were too depressed and requested the godmother to prevent the curse. ஸோ இங்கே ரொம்ப பயப்படுறாங்க. டேட் அண்ட் மாம், கிங் அண்ட் குயின் ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காட் மதர் இருக்காங்க இல்லையா, குயின் ஆஃப் த ஃபேரிஸ், அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சாபத்துலேருந்து என்னோடய குழந்தைய காப்பாற்றுங்க அப்படி சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பட் த காட் மதர் said, curse can't be prevented but it can be changed. ஒரு வாட்டி அந்த கர்ஸ் அது வந்து வெளியில் வந்தாச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக யாராலுமே ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, பட் அதை கொஞ்சம் மாற்ற முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. The princess shall not die, but she shall fall into a deep sleep for 100 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the princess வந்து சாக மாட்டாங்க, which means she should not die, but she shall fall into a deep sleep for 100 years. அவங்க இறக்க மாட்டாங்க, பட் 100 இயர்ஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப டீப் ஸ்லீப்க்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் அ யங் பிரின்ஸ் வில் கம் டு ஹர் அண்ட் வேக் ஹர் அவுட் ஆஃப் ஹர் லாங் ஸ்லீப். ஸோ அதன் பிறகு என்ன நடக்கும்னா, ஒரு யங் பிரின்ஸ் வருவான். சரிங்களா? ஸோ வந்து லைக் நம்ம பிரின்சஸை எழுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்களா? எஸ். பட் த கிங் took every step to prevent Ritika's fate. Each and every spindle was destroyed by the courtiers and the behest of the king, so that the words of the witch would not come true. So கிங் தன்னால் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய குழந்தை ரித்திகாவோடைய ஃபேட்டை வந்து லைக் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமோ, அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்ற முடியுமோ, ஸோ அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைய பாதிக்காத அளவுக்கு தான் இருக்கணும். விச் மீன்ஸ் அந்த கிங்டமில் இருக்க எல்லா ஸ்பிண்டில் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பிண்டிலால் என்னோடய டாட்டர் வந்து இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பிண்டில் ஆல்ரெடி டோல்ட் யூனோ, நூல் திரிக்கும் தண்டு, சுழற்றுதல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதான் ஸ்பின்னிங். ஓகேங்களா? வென் ரித்திகா வாஸ் 15 years old, her parents had to go on a long journey. One day, Ritika by chance went into a small room in the palace. So, like Ritika grow ஆயாச்சு. She attained 15 years. ஓகேங்களா? her parents வந்து ரொம்ப லாங் ஜேர்னிக்கு எங்கேயோ போயிருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, லைக் பை சான்ஸ் வந்து ஒரு ஸ்மால் இந்த பேலஸில் ஒரு சின்ன ரூம்குள்ளே போகிறாங்க. There she saw an old woman who was spinning with a spindle. Ritika had never seen anyone spinning. So she came to the old woman and asked curiously, "Can I use this spindle?" "Why not?" said the old woman. ஸோ ரூம்குள்ளே போகும்போது பார்க்குறாங்க ஒரு ஓல்டு உமன், ஒரு வயதான பெண் என்ன பண்ணுறாங்க, ஷி யூஸ்டு டு ஸ்பின்னிங் வித் அ ஸ்பிண்டில். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நூல் திரிக்கும் தண்டு. ஸோ அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ரித்திகா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்பின்னிங் பண்ணது ஸ்பின்னிங் மற்றவங்க பண்ணி அவங்க இந்த விஷயத்தை பார்த்ததே கிடையாது. ஸோ ஷீ கேம் டு த ஓல்டு உமன் அண்ட் ஆஸ்க்ட். ஸோ ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறாங்க, நானும் இதை பண்ணலாமா, ஸ்பிண்டில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எஸ் அஃப்கோர்ஸ், ஏன் உங்களால் பண்ண முடியாது, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, வை நாட் யூ டு ட்ரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓல்டு உமன்.
சொல்கிறாங்க. சரிங்களா? The princess took up the spindle and tried to spin. ஸோ ஓகே அப்படி சொல்லி பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்பிண்டில் எடுக்கிறாங்க. லைக் நூல் திரிக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்பின் பண்ணுறாங்க. As she did so, the sharp edge of the spindle made a cut on her hand and she fell down. ஸோ ஒரு கர்ஸ் லைக் பிரின்சஸ் மேலே இருக்குல்ல, அந்த லேடி விச் வந்து ஒரு கர்ஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த அந்த விஷயம் வந்து இப்போ நடந்துருச்சு. லைக் ஸ்பிண்டில் பண்ணும்போது இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து தன்னுடைய கையில் பட்டதால் அவங்க ஒரு மாதிரி மயக்கத்தில் விழுந்துட்டாங்க. The poor old woman felt scared and called for help. Many servants came running but they could do nothing to wake Ritika out of her sleep. லைக் கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்க தூக்க நிலைக்கு போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அந்த புவர் ஓல்டு உமன் இருக்காங்களா, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அச்சோ பிரின்சஸ்க்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படி சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. அண்ட் ஷீ ஷவுட்டிங் டு வேக்கப் ஹர், ஏதோ ஆயிடுச்சு மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ மெனி சர்வன்ட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக ஓடி வந்து பார்க்கும்போது ஏதோ பண்ணுறாங்க. பட் ஷி காண்ட் ஏபிள் டு வேக், ஐ மீன் த கேரக்டர் ரித்திகா. ஓகேங்களா? ரொம்ப ஸ்லீப் அந்த மூடில் இருக்காங்க. As soon as the godmother heard this, she came to the palace. ஸோ இந்த விஷயம் வந்து godmother இருக்காங்க இல்லையா, ஒன் ஹூ த குயின் ஆஃப் த ஃபேரிஸ். ஸோ அவங்க காதுக்கு இந்த விஷயம் போகுது. She saw that the 100-year slumber had begun and she could do nothing to break it. எஸ், ஸோ அவங்களுக்கு ஞாபகம் வருது லைக் இவங்க 100 years slumber. Here the word slumber means லேசான தூக்கம், அப்படி இல்லைனா ஒரு நித்திரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ லைக் பிரின்சஸ் வந்து 100 years தூக்கத்துக்கு போயிருக்காங்க, விச் மீன்ஸ் இதுதான் வந்து இனிஷியேட்டிவ் ஸ்டேஜ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த மொமெண்ட்டில் தன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. There must be some people and animals near her. When she wakes up, she thought and waved her magic wand. எஸ், ஸோ அவங்க பக்கத்தில் சில மனிதர்கள் ப்ளஸ் அனிமல்ஸு ஐ மீன் பிரின்சஸ் பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஏந்து பார்க்கும்போது இவங்களும் கூட லைவாக மாறிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் த சோல்ஜர்ஸ் அட் த கேட், த ஹார்சஸ் இன் த ஸ்டேபிள்ஸ், ஈவன் த டாக் அட் த பிரின்சஸ் ஃபீட் ஆல் ஃபெல் அஸ்லீப். ஸோ இவங்க தூங்கும் நிலையில் லைக் நித்திரை நிலையில் இருக்கும்போது லைக் சோல்ஜர்ஸ் கேட் கிட்ட நிற்பாங்கள்ல, அவங்களா இருக்கலாம். இல்லை ஹார்சஸ் அனிமல்ஸ் வந்து தொழுவமில் இருக்கும் இல்லையா, தொழுவத்தில் நின்றுட்டுருக்கும். ஸோ அந்த ஹார்சஸ் அனிமலாக இருக்கலாம், இல்லை டாகாக இருக்கலாம். லைக் பிரின்சஸோட ஃபீட் கிட்ட காலுக்கு கீழே உட்காண்ட்ருக்கு இல்லை நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த அனிமலாக இருக்கலாம். எல்லாருமே வந்து தூக்க நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எப்போ வேக்கப் ஆகுறாங்களோ, லைக் பிரின்சஸ் எப்போ வேக்கப் ஆகுறாங்களோ அந்த மொமெண்ட்டில் தான் இவங்க எல்லாருமே வேக்கப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி காட் மதர் ஷேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எஸ், த கிங் வாஸ் anxiously waiting for the prince who could wake up his daughter because already he came to know one thing. Only because of the prince his daughter will wake up. ஸோ எப்போ அந்த பிரின்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரின்ஸ் வந்தால் மட்டுமே தன்னுடைய டாட்டர் வந்து எழுந்திருக்க முடியும். பிகாஸ் தட் இஸ் த டைம் வில் ஹேப்பன். ஸோ அதனால் ரொம்ப ஆன்ஷியஸாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைம் ரோல்ட் பை. அட் லாஸ்ட் த 100 years டைம் ஸ்பேன் வாஸ் அப்ரோச்சிங் இட்ஸ் எண்ட். ஸோ காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ஸோ அந்த 100 years டைம்ஸ் லைஃப் ஸ்பேன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட எண்டிங்க்கு நம்ம இப்போது வந்தாச்சு. ஓகேங்களா? விச் மீன் த 100 years going to be end. One day a prince visited the kingdom. ஸோ பிரின்ஸ் வந்து கிங்டம்க்கு ஒரு நாள் வராங்க. He was aware of the curse of the sleeping princess. ஸோ இந்த பிரின்ஸ்க்கு முன்னாடியே தெரியும் என்னென்னா ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் பர்த் வந்து லேடி விச்சால அவங்களுக்கு ஒரு அந்த டாட்டருக்கு ஒரு கர்ஸ் அவங்க மேலே விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? யூ மஸ்ட் பி த பிரின்ஸ் for whom the princess has been waiting for the last 100 years, said an old man. ஒரு ஓல்டு மேன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் அந்த பிரின்ஸ். ஓகேங்களா? ஸோ பிரின்சஸ் வந்து உங்களுக்காக தான் லாஸ்ட் 100 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் போனால் மட்டுமே பிரின்சஸ் வந்து வேக்கப் ஆவாங்க அப்படி சொல்லி ஓல்டு மேன் வந்து பிரின்ஸை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. சி த கேரக்டர், ஹீ இஸ் த பிரின்ஸ். ஓகே, ஷீ இஸ் த பிரின்சஸ். எஸ், see, he was the king who waited for the prince.
அண்ட் ஸோ இவங்க தான் கிங், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பிரின்ஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீ டுக் ஹிம் டு த பேலஸ். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஓல்ட் மேன் வந்து பிரின்ஸை வந்து பேலஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ கூப்பிட்டு போகிறதுக்கப்புறம் தான் இந்த சுச்சுவேஷன் நடக்குது. த பிரின்ஸ் என்டர்ட் த பேலஸ் வேர் எவ்ரிதிங் வாஸ் அ ஃப்ரெஷ் அண்ட் பியூட்டிஃபுல் ஆஸ் இட் ஹேட் பீன் 100 years ago. ஸோ பிரின்ஸ் உள்ளே போய் பேலஸ்குள்ளே போய் பார்க்கும்போது லைக் 100 years போன மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. பிகாஸ் அது வந்து அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பியூட்டிஃபுல்லாக லைக் 100 yearsக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த பேலஸ் லைக் அந்த ஏரியா எப்படி இருந்ததோ அதே போல் தான் இப்போ 100 yearsக்கு அப்புறமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்குது அப்படி சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. சரிங்களா? Then he entered the room of the sleeping princess. So the prince entered to the daughter, which mean king's daughter, princess room kulla poranga. He bent over and gently kissed her on the forehead. So like the prince gets entered to the room and he bent over, he gently kissed her on the forehead. So prince என்ன பண்ணுறாங்க, princess foreheadல ரொம்ப ஜென்டில் ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. லைக் அட் ஒன்ஸ் ஷி ஓப்பன் ஹர் ஐஸ் அண்ட் செட் மை பிரின்ஸ். ஸோ அந்த மொமெண்ட் என்ன நடக்குதுன்னா, பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, லைக் கிஸ் பண்ணதுக்கப்புறம் பிரின்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் என்னோட பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் அ லாங் டைம். நான் உங்களுக்காக தான் ரொம்ப லாங் டைமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆல் த பீப்புள் அண்ட் அனிமல்ஸ் ஒர்க் அப் அட் ஒன்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் இவங்க அந்த ஸ்லம்பருக்குள்ளே போகும்போது விச் மீன்ஸ் பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த ஸ்லீப்பிங். ஸோ அந்த மொமெண்ட்டில் தன்னை சுற்றி இருக்க பீப்புள் விச் மீன்ஸ் பிரின்சஸ் சுற்றி இருக்க பீப்புள் அனிமல்ஸ் எல்லாருமே வந்து நித்திரைக்குள்ளே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வேக்கப் ஆகும்போது மட்டுமே இவங்க எல்லாருமே மறுபடியும் வேக்கப் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். ஸோ இவங்க வேக்கப் ஆயாச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க லைக் சர்வெண்ட், அனிமல்ஸ், ஹார்ஸ், டாக்ஸ் இது எல்லாமே வேக்கப் ஆயாச்சு. த சர்வன்ட்ஸ் வெண்ட் ஆன் தேர் ஒர்க் வேர் தே ஹேட் ஸ்டாப்ட் ஜஸ்ட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேட் ஹேப்பன். ஸோ சர்வெண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, லைக் ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க, லைக் கார்டனர் இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, லைக் ஒரு 100 years பாஸ் ஆன மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலுமே கிடையாது. லைக் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கேப் இருந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. த டாக்ஸ் பாக்ட் அண்ட் வேக் தேர் டெய்ல்ஸ். ஸோ டாக்ஸ் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணும், கற்றுக்கிட்டு வாலாட்டிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. த ஹார்ஸ் ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டட் டு ஈட்டிங் தேர் ஹே இன் த சென்ஸ் வைக்கோல். ஹார்ஸ் வைக்கோல் சாப்பிடும் இல்லையா, ஸோ வைக்கோல் சாப்பிட்டுக்கிட்டு அண்ட் த சோல்ஜர்ஸ் கண்டினியூ தேர் மார்ச் அட் த கேட். லைக் ஆஸ் யூஷுவல் எல்லா ரொட்டீன் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. பிகாஸ் பிரின்சஸ் வேக்கப் ஆயாச்சு. ஆஸ் லைக் அவங்க தூங்கிட்டு இருந்த அந்த நித்திரையிலேருந்து மறுபடியும் அவங்க மீட் எழுந்தாச்சு. ஸோ ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஒர்க் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? லைக் டாக்ஸ் வந்து பார்க் பண்ணிகிட்ருக்கு, ஹார்சஸ் வந்து லைக் ஹார்சஸ் ஈட்டிங் தேர் ஃபுட், ஹே ஈட்டிங், அண்ட் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் மார்ச் ஃபாஸ்ட் வந்து கேரி பண்ணிகிட்ருக்காங்க. த பிரின்ஸ் வாஸ் நரேட்டட் அபவுட் த கர்ஸ் ஆன் த பிரின்சஸ். லைக் பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து உங்கள் லைக் பிரின்சஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இது போல் ஒரு லேடி வச்சால உனக்கு வந்து ஒரு கர்ஸ் உன் மேலே விழுந்தது. ஸோ இதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் வந்து பிரின்சஸ் கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? சூன் த நியூஸ் தட் த ஸ்லீப்பிங் பிரின்சஸ் had been awoken from her 100 years sleep spread all over the kingdom. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸ்லீப்பிங் பிரின்சஸ் லைக் 100 years லைக் 100 வருடங்கள் தூங்கியிருக்காங்க, ஒரு நித்திரை லைக் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இது வந்து ஆல் ஓவர் த கிங்டம் ஒரு காசிப் மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயாச்சு. ஓகேங்களா? ஒரு நியூஸ் மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயாச்சு. அண்ட் ஷீ வாஸ் மேரிட் டு த பிரின்ஸ். ஸோ ஃபைனலி என்னாச்சுன்னா த பிரின்சஸ் மேரிட் அ பிரின்ஸ். ஃபைனலி தே போத் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் தட் they both lived happily. ஓகேங்களா? ஸோ the story is over here. Moral of the story is wickedness never succeed. லைக் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, விக்கெட்னஸ்னால் தீய எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ எப்போவுமே வந்து லைக் க்ரூயல் திங் வந்து எப்போவுமே சக்சீட் ஆகாது. சரிங்களா?
கைண்ட்னஸ், குட் திங் மட்டுமே லைக் நம்மளை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேஜ்க்கு கொண்டு போகும். சக்ஸஸ்ஃபுல் திங் ஒரு விஷயத்தை கூட லைக் என்ன பண்ணுன்னா அது சாதிக்க வைக்கும். ஸோ விக்கெட்னஸ் வந்து லைக் இது வந்து ஒரு வேர்ஸ்ட் ஆட்டிடியூட். சரிங்களா? ஸோ தேர் இஸ் ஒன் கோட், லிசன் ஹியர். த வீக்கஸ்ட் ஒன்ஸ் ஆர் த விக்கெடஸ்ட் க்ரூயல் when the strongest ones is gentleness rule. ஸோ யார் ஒருத்தவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்களோ, அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப வீக்காக இருக்கோ, அந்த பர்சன் மட்டுமே ரொம்ப விக்கடஸ்ட் இல்லை விக்கட்னஸ் ஒரு க்ரூயல் ஆட்டிடியூடோட இருப்பாங்க. ஓகேங்களா? பட் when the strongest ones in gentleness rule. ஸோ யார் ஒருத்தவங்க தன்னுடைய மென்டல் வைஸ் பாசிட்டிவ் தாட்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க எப்போவுமே ரொம்ப ஜென்யூனாக ஜென்டில்னஸோட இந்த கிங்டமை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட லைஃப்பை ரூல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த டேலண்ட், கெப்பாசிட்டி, எபிலிட்டி எல்லாமே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ சில்ட்ரன் யூ ஹாவ் டு ஷோ love, affection and kindness to others. Okay, so you're not supposed to show wickedness to others. Don't be wicked attitude because it's lead your life into worst. If you stay with positive mind and you can lead a success life. So my dear children, stay with good and positive thoughts, then all the success will be yours. Be good, stay good with positive attitude and stay kindness with all the people. Thank you all.